கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடு சேர்ந்து பாடலாமா? முதல் இசைத்தட்டில் இந்த பாடலை கேட்டு அழுகாதவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். பாடலாமா? எண்ணும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே, பின்ன என்னை சித்தி என்ன என் பொன்னாதா கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. நான் எத்தனைதான் கண்டும் காணாதவனாக குருடனாக செவிடனாக மாறி போனால் என் ஆண்டவர் நான் குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி அவர்களுக்கு முன்னதாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை யானைகளை செவியாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன். அதை அறிக்கை செய்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? கைவிடாத ஆண்டவரையா. அதனால் தான் சொன்னேன் ஆவிக்குரிய குருட்டாட்டமோ கர்த்தரும். அதனால் தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? உன் கண்களுக்கு கலிக்கம் போட விரும்புகிறேன் அப்பா, உன் கண்களுக்கு கலிக்கம் போட விரும்புகிறேன். நீ காணும்படியாக, நீ பார்க்கும்படியாக உன் கண்களுக்கு கலிக்கம் போட விரும்புகிறேன் என்று வந்து நிற்கிற ஒரு அன்பரை பார்த்தாயோ? இன்னொரு காரியத்தையும் காக்கிறேன், வாசிக்கலாம். 56வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம். அங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து பேசுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். வாசிக்கலாம், 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய காவற்காரர், நன்றாக கவனியுங்கள், அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள், குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். போதும் போதும் தேவஜனமே, காவல்காரனாய் வைக்கப்பட்ட மேய்ப்பனுடைய நிலைமையை பார்த்தாயா? மந்தையை ஓநாய்கள் பீறிட்டு விடக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் விழித்திருந்து காவல் காக்க வேண்டிய காவல்காரர்களாக வைக்கப்பட்ட மேய்ப்பர்களுடைய நிலைமையை பார்த்தாயா? தேவன் சொல்லுகிறார், தூத்துக்குடி பட்டணத்தில் எனக்கு வருகிற கடிதங்கள் ஒரு காரியத்தை அதிகமாக வலியுறுத்தும். ஐயா, உங்க கூட்டத்துக்கு போன பிறகு நான் பழைய அந்த பாரம்பரியங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறேன், அல்லது வேற்று காரியங்களை, வேதத்துக்கு ஒவ்வாத காரியங்களை போதிக்கிற அந்த இடத்துக்கு என்னால் போக முடியாமல் போய்விட்டது என்று ஆவிக்குரிய சபைகளை நாடினேன். ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு வேதனை தான் வருகிறது. என்னென்றால் அங்கே பிரசங்க வேலையை காட்டிலும் காணிக்கையை பற்றி பேசுகிற நேரமே அதிகமாகிவிட்டது. ஐயா, I am telling you brothers, I can show you hundreds of letters I am receiving from Tuticorin. நீங்க உங்க கூட்டத்தில் இருந்த பிறகு எனக்கு எதையும் கேட்க இஷ்டம் இல்லாம போச்சுது. சாதாரண பிரசங்கங்களை கேட்க முடியல. வேதத்தில் இருக்கிற கண்டித்து உணர்த்தும் காரியங்களோடு கூட ஆண்டவருடைய அன்பையும் கிருபையும் கூட்டி வழங்குகிற அந்த வசனங்களை கேட்ட பின்னர் எனக்கு போகணும்னு ஆவிக்குரிய பாட்டெல்லாம்
நல்லா தான் இருக்கு. அதுக்கு பிறகு வசனமே இல்லை பிரதர். எதையாவது கதையா சொல்றாங்க. காவல் காக்க வேண்டியவங்க எதெல்லாமோ உள்ள விட்டுட்டாங்க பிரதர். மந்தையை கெடுத்து குட்டிச்சுவராக்குற அனைத்தும் உள்ள வந்துட்டு சகோதரே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களும் குருடரா. கவனியுங்கள், என் தாசனை அல்லாமல், நான் அனுப்பினவனை அல்லாமல் அந்தகன் யார் என்று அழைத ஆண்டவர் எங்கேயும் சொல்லுகிறார். அவர்களை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு மிகவும் 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 வேதனை தருகிறதா இருக்கிறது. வாசியுங்கள், 12வது வசனத்தை வாசியுங்கள். வாருங்கள், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 11வது வசனத்தை. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும், நல்ல கவனிங்க, அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். என்னதான் ஹைதராபாத் பட்டணத்துக்கு போயிருந்தேன். முதல் 3 நாட்கள் கூட்டம் மாமக்களமா இருந்தது. ஏராளமான ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தி விட்டு அவர்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கொடுத்து விட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு நான் வந்து விட்டேன். மறுமுறை ஒரு நாளுக்கு போனேன். நான் பேசின அந்த செய்திகள் மிகுந்த பலத்த அசைவை உண்டாக்கினபடியினாலே அங்கே இருக்கிற மக்களே அதை இங்கிலீஷ் டு தெலுங்கு அதை சிடிகளாக மாற்றி வெளியிட்டார்கள். நான் போனதுனால ஒரு ஈவினிங் மீட்டிங் வைத்தார்கள். அந்த சிடிக்களை வெளியிடுவதற்காக ஒரே ஒரு போதகர் மாத்திரம் வந்திருந்தார். மற்றவர்கள் யாரும் வரவில்லை. நான் அவரை பார்த்து கேட்டேன், அதை ஒழுங்கு பண்ணின தம்பியை பார்த்து கேட்டேன், என்ன தம்பி போன்ற எல்லா பாஸ்டர்களும் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்களே. அவங்க சொன்னாங்க, அண்ணே ஒரு பெரிய வேதனையான காரியம், போன தடவை வந்து அவங்கள நாங்கள் கனம் பண்ணலையா, அதனால இந்த தடவை கனமாக இருக்கிறதுக்கு பக்கமாக போயிட்டாங்க. ஹலோ, வேதனைப்பட்டேன் ஐயா. எனக்கு ஏதாவது கூட்டத்தில் பொன்னாடம் போத்துனாங்கன்னா எனக்கு பயங்கர துக்கம். ஏன்னு சொல்லிக்கடி, அது பொண்ணும் இல்லை, அது ஆடையும் இல்லை. அதுல பொண்ணு கிடையாது, ஜருக போட்டிருக்கான். அது ஆடையும் அல்ல, அது சால். ஆக பொண்ணும் கிடையாது, ஆடையும் கிடையாது. ஆனா பொன்னாடை போத்துக்கிறேன்னு சொல்றானா, பொய் சொல்லிட்டு என் மேல மாட்டுறானே. அப்படிதான் எனக்கு தோணும். இதுக்கு பிறகு யாரும் மாட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்காவது மாட்டாம இருப்பீங்க. உண்மைதானே? உண்மைதானே? இன்னைக்கு காலையில ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அதனால சொன்னாரு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் ஒரு சட்டை தைக்கிற மாதிரி துணியை வாங்கி மாட்டி விட்டாங்க. நல்ல கவனிங்க, நிலைமைகள் எப்படி போயிருக்குன்னு பாருங்கம்மா. தன் தன் பொழிவை தேடுகிறான். போனா எனக்கு கனம் கொடுப்பாயா? அடி அப்பா, ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கொடுப்பார். இவனையே தேடிக்கிறான். எந்த மேல போடுறியா பேரு, கீழே போடுறியா, முதல் ஜபம் கொடுக்குறியா, கடைசி ஜபம் கொடுக்குறியா, இடையில கொடுக்குறியா, காணிக்கை கொடுக்குறியா, டேப்பா. ஜபம் கொடுத்தாதான் ஊழியத்துக்கு இங்க வருவார், இல்லைன்னா வரமாட்டாரு அப்படின்னு சொல்ல. நான் என்ன செய்யணும்? அப்படின்னா இயேசு சொன்னார், இதெல்லாம் மறந்தே போச்சுது. நம்மளும் கை தட்டி அதுக்கு டொனேஷனுக்கு போங்க. லட்சம், நான் 50,000 கொடுக்குறேன், நான் 20,000 கொடுக்குறேன். மிஷினரி கூட்டம் நடத்த போனா, மிஷினரி கூட்டமா 200, அவர் ரொம்ப திட்டுறாரு. ஜோபிரபார கேட்டுப்பாங்க, அப்படி சொல்லுவார், பிரதர் அந்த கூட்டத்துக்கு நான் 20,000 கொடுத்தாங்க, இதுக்கு 200 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறேன். அதனால தான் இப்படி சவுண்ட் சர்வீஸ் வைக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? உங்களால தான் அவருக்கு கெட்ட பேர். அவருக்கு கல்லடி தான் உள்ள நேற்று. உண்மைதானே ஐயா, உண்மைதானே. ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை வீட்டோடும் என் ஜனமே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை வீட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்
உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பே? என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பே? அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. நேரம் கடந்து விட்டதுனால ஒரே ஒரு காரியத்தை ஆயிலும் காட்டி விட்டு போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் என்றாலும் இன்னும் ஏராளமா பேசுறதுக்கு எனக்கு வாஞ்சை உண்டு. ஆனாலும் சில காரியங்களை மாத்திரம் வேகம் விட்டு நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது நீங்க வீட்டில் போய் தியானித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 59:10 வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து, நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து, கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்டப்பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் ஆடிடங்களில் இருக்கிறோம். நன்றாக கவனி. இதை குறித்து விளக்கம் சொல்ல பெறவில்லை. வீட்டிலே போய் இந்த அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். திருப்புங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் இயேசு சொன்ன காரியங்களை கொஞ்சம் விளக்கமாக பேசுவதற்கு நேரமில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகளை ஆயிலும் காண்பித்து கொடுத்து விட்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். 25வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார். பசியாயிருந்தேன், ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு, நல்ல கவனிங்க, கண்டுங்கிறதுல போட்டுங்க, எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். நல்ல கவனிங்க. இவங்க பார்க்கிறதுக்கு முடியல, அவர் பசியா இருந்ததை பார்க்க முடியல, வஸ்திரம் இல்லாம இருந்ததை பார்க்க முடியல, சிறைச்சாலையில இருந்ததை பார்க்க முடியல, வியாதியா இருந்ததை பார்க்க முடியல. அப்பதான் கேட்கிறாங்க, நாங்க எங்கப்பா பார்த்தோம்? எப்பா அவன் கண்ணுல குருடு இல்லப்பா, நீ குருடு இல்ல. ஒரு சின்ன காரியம் சொல்றேன், மேன்மைப்படுத்துறதுக்காக இல்ல. நான் போன தடவை சண்முகபுரம் பேசும்போது உங்களுடைய தொகுதியினுடைய அப்பொழுது எம்எல்ஏ இருந்த ராஜம்மா அவங்க வந்தாங்க, அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ தான், இன்னொரு தடவை போட்டி போட முடியாது தான். ஆனால் இன்னைக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஐயா மறுபடியும் கூட்டத்துக்கு வந்திருக்கேன், நான் சும்மா வரக்கூடாதுல்ல, எனக்கு பென்ஷன் தான் கொடுக்குது கவர்மெண்ட், அந்த தொகையிலேருந்து ஒரு மிஷினரியை தாங்குறேன்யா. நல்லா கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? ஒரு தடவை கேள்வி கேட்டுட்டா, ஒரு தடவை அறிஞ்சிட்டா, யாரோ வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், யாரோ பசியோடு இருக்கிறான், யாரோ தேவனை அறியாதவனா குருடனா இருக்கிறான், அவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் எதையாலும் செய்ய வேண்டும் என்று திருப்பினா, ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பதவியே இல்லாட்டாலும் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபட முடியுங்கிறதுக்காக சொல்றேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்மை சொல்லணுமா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க.